முற்போக்கு கூட்டணிக்கா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைந்துள்ள இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால்தான் தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியும். ஏனென்றால் பாசிச பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களே பல்வேறு சாதி கலவரங்கள், மத கலவரங்கள், இனக்கலவரங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன. குஜராத்திலே நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய சகோதரர்களை கொன்று குவித்த கட்சிதான் அந்த பாசிச பாஜக. குஜராத்திலே 40,000 பெண்களை காணவில்லை. அந்த பாசிச பாஜக ஆட்சி செய்யும் மாநிலம் அது. அதே போன்று உத்தரப்பிரதேசத்திலே பாசிச பாஜக ஆட்சி செய்யும் மாநிலத்திலே 10,000 சிறுவர் சிறுமியரை காணவில்லை. மணிப்பூரிலே பாஜக ஆட்சி செய்யும் மாநிலத்திலே பெண்களை நிர்வாணப்படுத்தி தெரு தெருவாக இழுத்து சென்ற காட்சிகளை நாம் பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கும் கீழே வாழக்கூடிய மக்களுக்கும் இடையிலான ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அங்கே பல நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவ மக்களை கொன்று குவித்த கட்சி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கா நாம் யாருக்கு வாக்களிப்பது? சனாதன பாசிச பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களிலே மத கலவரங்களையும் இன கலவரங்களையும் ஏற்படுத்தி பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலை ஏற்படுத்தி அங்கே ஒரு பாசிச ஆட்சியை வட இந்தியாவிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பாசிச ஆட்சி தமிழ்நாட்டிலே காலூன்றுவதற்காக இங்கே வந்து தமிழ்நாட்டு மக்களை பலிவாங்க துடிக்கிறது அந்த பாசிச பாஜக RSS கும்பல். அந்த கும்பலோடு கூட்டணி வைத்துக் கொண்டு அதிமுக எடப்பாடி பழனிசாமியும் அவர்கள் தமிழ்நாட்டை அமித்ஷாவினுடைய காலடியில வைத்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களை பாஜகவுக்கு பலியிட துணிந்து விட்டார். அதிலிருந்து இந்த தமிழ்நாட்டை நாம் பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாட்டு பெண்களை பாதுகாக்க வேண்டும். எனவே நாம் ஒற்றுமையோடு இருந்து தமிழ்நாட்டை வென்றெடுக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த பாசிச பாஜக தமிழ்நாட்டை சூறையாடிவிடும். எனவே நாம் சற்று சிந்தித்து பார்த்து இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும். அந்த பாசிச பாஜக ஆட்சி செய்யும் குஜராத்திலே 40,000 பெண்களை காணவில்லை. உத்தரப்பிரதேசத்திலே 10,000 சிறுவர் சிறுமியரை காணவில்லை. காஷ்மீரிலே 8 வயது சிறுமி ஆசிபா அவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்டார். மணிப்பூரிலே பெண்களை நிர்வாணப்படுத்தி தெரு தெருவாக எடுத்து சென்ற கூட்டம் தான் இந்த மதவெறி கூட்டம். அப்படிப்பட்ட அந்த மதவெறி கூட்டம் அங்கே மணிப்பூரிலே பல கிறிஸ்தவ குடும்பங்களை சூறையாடியது. அதே போன்று பல இஸ்லாமிய குடும்பங்களை குஜராத்திலே கொன்று கொளித்தது. இப்படிப்பட்ட அந்த பாசிச கூட்டத்தை தமிழ்நாட்டிலே நாம் அனுமதிக்கலாமா? விடக்கூடாது. அது யாரோடு வந்தாலும் விடக்கூடாது. அது மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.